இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். பின்வாசலில் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் பின்வாசலில் இறங்கணுன்னு உள்ளே வரும்போது மொட்டை தான், மொட்டை போடுற இடம் தான் இருக்குது. நீங்கள் மொட்டை போடனா போட்டுக்கலாம். இந்த வழியாக தான் நம்ம போகணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே முட்டை, மஞ்சள், குங்குமம்லாம் வைக்கிறாங்க. இது என்ன இருக்கா? முட்டை, குங்குமம், மஞ்சள், பால்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள புத்துக்கு ஊற்றுவாங்களாம். சார் பார்த்தீங்கன்னா இதில் முட்டையும் பாலும் தராங்க. அங்கேயே நீங்கள் புத்துக்கு ஊற்றிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் கோவில். பார்த்தீங்கன்னா கோவில் சன்னதி போகிற வழின்னு போட்டிருக்காங்க. இதாங்க கோவில். பார்த்தீங்கன்னா அதான் கோவில். நீ பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் கோயிலுக்குள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டு வருவோம். இப்போ இந்த அவர் நம்ம கூட வர்றவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் சாமி கும்பிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே அன்னதானம் சாப்பிட்றதுக்காண்டி எண்ணி 100 பேரை உட்கார வச்சுருக்காங்க. இதான் அன்னதானம் சாப்பிட்றதுக்காண்டி உட்காந்துருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிற இந்த பக்கம் அந்த மரம் இருக்கும். கோவில் பின்னாடி இருக்கும். நம்ம கொண்டு பின்னாடி மரம் இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுருப்பாங்க. அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வழியாக போனோமோ அதே வழியாகவே நம்ம திரும்ப வெளியில் வர்ற மாதிரி இருக்குது. அதனால் நீங்களும் பார்த்து பார்த்து வாங்க. கண்டிப்பாக ஒரு நாளாவது வந்துட்டு போங்க. இந்த கோவில் வந்து சிறப்பாக இருக்குது. திருவேற்காடு கருமாரியம்மன் திருக்கோவில். பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் அடிக்கிற வேலைக்கு கரண்ட் சார் 25 ரூபானாலும் பரவாயில்லன்னு நம்ம மக்கள் எல்லாமே ஒரே கரண்ட் சார் வந்து கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலை கும்பிட்டுட்டு அடுத்து சென்னை மெரினா பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 12:04. அங்கே சென்னை மெரினா பீச்சுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியல, பார்ப்போம்.